விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சுமார் 4700 வீடுகள் விற்பனையாகாமல் வீட்டு வசதி வாரியம் கடும் நிதி நெருக்கடியில் இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் அரசு ஊழியர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்கள், நலிவுற்ற பிரிவினர் என முன்னுரிமை அடிப்படையில் கட்டப்படும் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். சுமார் 10,000க்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு தற்போது பணிகள் முழுமையடையும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் வீடுகளை வெளிப்படைத்தன்மையோடு ஒதுக்கீடு செய்ய ஆளும் விடியா திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகம் முழுவதும் 4753 வீடுகளும், குறிப்பாக சென்னையில் மட்டும் 4279 அடுக்குமாடி குடியிருப்புகளும், பிற மாவட்டங்களில் 474 அடுக்குமாடி குடியிருப்புகளும் விற்பனையாகாமல் கிடப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அரசு ஊழியர்களை தவிர்த்து பிறருக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகள் விற்பனையாகாமல் இருப்பதாகவும், யார் யாரெல்லாம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை பெற தகுதியானவர்கள் போன்ற விவரங்கள், வீடு விற்பனைக்கு உள்ளது போன்ற விவரங்கள் வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடவில்லை என்பதே பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. சென்னையில் வீடு வாங்கணும் தான் ஆசை சார். ஆனால் சென்னையில் எப்படி வீட்டு வரையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி விளம்பரம் பத்துறாங்க, எப்படி போயிட்டு வாங்குறது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. சரியான விளம்பரமோ தகவலும் எதுவுமே தரலை. எங்களுக்கு எப்படி போயிட்டு அந்த வீடு வாங்கணும், என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. அது கவர்மெண்ட் முறையான முறையில் எதனா விளம்பரம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அதை போயிட்டு வாங்குவோம். சென்னையை பொறுத்தவரை சோழிங்கநல்லூர், அயப்பாக்கம், கே நகர், செனாய் நகர் போன்ற இடங்களில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் 60% வீடுகள் விற்பனையாகாமல் இருப்பதும், சென்னை மட்டுமல்லாது திருச்சி, மதுரை, கோவை போன்ற மாநகரங்களிலும் குடியிருப்புகள் கட்டப்பட்டு விற்பனையாகாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. கவர்மெண்ட் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கு அதை கொஞ்சம் தெரியப்படுத்தினாங்கன்னா, ஒரு மீடியா மூலியமாவோ, ஒரு பத்திரிகை மூலியமாவோ, ஒரு பிட் நோட்டீஸ் மூலியமாவோ எங்களுக்கு தெரியப்படுத்தினா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அந்த வீட்டு வசதி வாரியத்தில் வீடு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் கூட ஓட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் நிறைய பேர் வீடு இல்லாத இருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். வீட்டு வசதி வாரியம் பல 100 கோடி ரூபாயை முதலீடு செய்தும் உரிய காலத்துக்குள் பணத்தை எடுக்க முடியாததால் தற்போது கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் புலம்புகின்றனர். வீடுகளை உரியவர்களுக்கு கொடுத்து நஷ்டமின்றி வருவாய் ஈட்டாமல் விடியா திமுக அரசு கமிஷன் யார் அதிகம் கொடுப்பார்கள், எந்தெந்த வீடுகளை கட்சிக்காரர்களுக்கே ஒதுக்கிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு செயல்படுவதால் குடியிருப்புகள் தேக்கமடைவதாகவும், நடுத்தர மக்கள் வீடுகளின்றி பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழு.